நம்ம தமிழ்நாடு அரசு தாவேகா அரசு இருக்குல்ல, தாவேகா அரசில் மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக திரு சரத் அவர்கள் இருக்கார். ஆனால் அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை சரத் அவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு 2 ஆண்டுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட கில்லியாக இருந்திருக்காரு அப்படின்றது சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு. நேற்று தாவேகா அரசு சார்பில், அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதில் பங்கெடுத்துக்கிட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத் அவர்கள் எவ்வளோ போதைக்கு எதிராக இயங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து போட்டாங்க. சும்மா வைரல் ஆகி போச்சு, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன்னு கொடுத்துப்பிட்டார். என்னென்னா அது போதையெல்லாம் இல்லைங்க, மருந்துலாம் இல்லைங்க, அது மருந்து தாங்க, இல்லை இது போதை இல்லைங்க அப்படின்னு கருணாஸ் பட வசனம்லாம் பேசிக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு கூட மனைவியோடு பேசினா சென்டிமெண்ட் இல்லையா? அதனால் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நாங்கள் தாவேகா கிட்ட சத்தியமாக காசே வாங்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் இருந்தெல்லாம் ஒரு சில பேர் பதிவு போட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வீடியோ பதிவு போட்டோம்னா அது எல்லோரும் நம்பிடுவாங்க அப்படின்ட்டு தாவேகாவோட அமைச்சர் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு, இது நாங்கள் குழந்தைக்காக நசுக்கி கொடுத்த மாத்திரை துகள்ங்க, அது தப்பாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஸ்டைலில் பேசிக்கிட்டு இருக்காரு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல என்னன்னா, ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அதை தப்பா பேசுறதுக்கு. அதையும் தப்பா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் கேள்வி கேட்டு விட்டாங்க, குழந்தைக்கு மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தை எங்க வீடியோல, குழந்தைக்கு மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாத்திரை எப்படி செல்போன் மேலே வச்சு வெறும் ஏடிஎம் கார்டை வச்சு அதை அவ்வளோ தூளாக ஃபைனாக நறுக்க முடியும்? நம்ம வேணால் தாவேகா அமைச்சருக்கு கொரகொரப்பாக சட்னி அரைச்சிருக்காரு அப்படின்னு ஒரு டைட்டிலே கூட கொடுத்துடலாம் போல். எல்லாரும் சமையல் வீடியோவில் கொரகொரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிங்க தேங்காவை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிங்க மிளகாவை அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், மிக்சிலேயே எல்லோரும் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது தாவேகா அமைச்சர் ஏடிஎம் கார்டை வச்சு சும்மா ஃபைன் பவுட்ராக, அந்தளவுக்கு பவுட்ராக தூளாக நைஸாக அரைச்சிருக்கார். எப்படி ஏடிஎம்லேயே அவ்வளோ ஃபைனாக அவரால் அரைக்க முடியுது அப்படின்னு தெரியல. அந்த வித்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படி 500 ரூபா நோட்டை ஒரு பக்கம் கையில் வச்சுக்கிட்டு ஏடிஎம் கார்டை ஃபோன் மேலே வச்சு அடித்து, இந்த பாருங்கள் தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப் வீடியோ போட்டிருக்காரு தாவேகாவோட அமைச்சர். அது எப்படி மருந்தாகும்? சின்ன குழந்தைக்கு கூட தெரியாதா? சாதாரண மக்களால் யோசிக்கவே முடியாதா? ஒரு மாத்திரையை அப்படித்தான், யாருமே மாத்திரையை குழந்தைங்களுக்கு நசுக்கி கொடுத்ததே இல்லையா? தண்ணியில் கலந்து கொடுத்ததே இல்லையா? அவ்வளோ ஃபைனாக தண்ணியில் கரைச்சி கொடுக்க போகிறீங்க, அதை ஏன் பவுட்ரு ஆக்கணும்? சும்மா 4 அடித்து நசுக்கி ஓரளவுக்கு தூளாக ஆனதுன்னே எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கியிருந்தால் கரைஞ்சிருக்கு போகுது. அவ்வளோ ஃபைனாக அரைச்சி மொபைல் மேலே போட்டு அப்படியே நேராக ஒரு கோடு போட்டு பாத்தி கட்டுற அளவுக்கு என்ன இருக்குது அதில்? இதில் கொடுமையாக பாருங்கள், இவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். மனித வளத்தை எப்படி மேம்படுத்தணுங்கிற துறையை இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன கொடுமை பார்த்தீங்களா? இதுலேயும் ஒரு கொடுமை, இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை, மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத் அவர்களோட இந்த செயல்பாட்டுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் ஓடி வராங்க. ஓடி வர்றவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா அக்மார்க் முத்திரை குத்தின சங்கிங்க.
எல்லோரும் ஒரு 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 லேடி வந்து வீடியோ போடுறாங்க, நானும் தான் அங்கே இருந்தேன், நண்பர்கள் தான், நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம், அன்றைக்கி அவங்க குழந்தைக்கு ரொம்ப முடியலைங்க, அதனால் மாத்திரை நசுக்கி கொடுத்தாருங்க, இதெல்லாம் நீங்கள் இப்படி பரப்புறீங்க அப்படின்னா உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உங்கள் நோக்கம் என்ன? ஒரு அடிமட்டத்திலேருந்து தப்பிச்சு எந்திரிச்சு ஓடி இப்படி உயரத்துக்கு வந்தவரை நீங்கள் வந்து இப்படியெல்லாம் தாக்கணும், அப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெருங்கிய நண்பர் அம்மா வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு 5க்கு 10க்கும் மேலே வந்த கில்லி சரத் வந்து குடும்பத்தோட நண்பர்களோட ஐபிஎல் குழந்தைக்கு ஜுரம் அடித்தா கூட, உடம்பு சரியில்லைன்னா கூட அங்கே போய் நாங்கள் மாத்திரையை ஏடிஎம்மில் பவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லி ஐபிஎல் மொத்தமாக குடும்பம் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஐபிஎல் பார்க்குற அளவுக்கு ஏழைங்களாங்க நீங்கள்? அவ்வளோ அடிமட்ட ஏழையிலேருந்து வந்தீங்களாங்க? பாவம், ரொம்ப ஏழைங்க தான். இந்த கவுண்டமணி காமெடி வரும், இவர் ரொம்ப ஏழைங்க நம்புங்க, அவர்கிட்டலாம் ஒன்றுமே இல்லை அப்படி, நீங்கள் ஏழைனாலே தொந்தரவு பண்ணுங்களே, போங்கடா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ ஏழை போய் குடும்பத்தோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த குழந்தைக்கு மருத்துவர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்க கூட முடியாத அளவுக்கு ஏழை ஐபிஎல் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு அங்கே ஏடிஎம்மில் அதை நசுக்க கூட ப்ராப்பராக ஒரு டம்ளர் இல்லைங்க அவர்கிட்ட. பாவம் ஏடிஎம் வச்சு நொறுக்கிட்டு இருக்காருங்க, ஃபோனு மேலே ஏடிஎம் வச்சு நொறுக்கிட்டு இருக்காருங்க. 500 ரூபா கையில் வச்சுக்கிட்டு அதில் போட்டு ஏதோ பவுடரை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காருங்க, ஏழைங்க. இப்படி வந்து ஒரு பக்கம் சங்கிங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கு நம்மளாம் ரெகுலராக போனாலே டாக்டருங்க நம்மளுக்கு நினைவு வச்சுக்க மாட்டாங்க, எந்த குழந்தைங்கன்னு நினைவு வச்சுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டருக்கு தெரியுமா, நாங்கள் தான் பார்த்தோம், அவங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ அந்த டாக்டரோட ப்ரொஃபைலை பார்த்தா அக்மார்க் குத்துன சங்கி கொண்டையை மறைக்காமல் இருக்கான். இப்படி ஒரு மோசடியான கும்பல் கிட்ட தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. மிக மோசமான சூழல் வந்து அரசு நிர்வாகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ இவங்களுக்கு கடிவாளம் போட இடதுசாரிகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, ஐயுஎம்எல் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை இவங்கெல்லாம் இருந்தால் நம்ம மோசடி செய்ய முடியாது, அயோக்கியத்தனங்களை பண்ண முடியாது, ஊழல் பண்ண முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்க முடியாது. ஆக இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு ஆட்சி அமைக்க இவங்க ஆதரவை வச்சுப்போம், மற்றபடி நம்ம ஆட்சியை வலுவானதாக நிரந்தரமானதாக மாற்றி இவங்களை பொருட்படுத்தாமல் நம்ம ஊழல் பண்ணுறதுக்கு வசதியாக, பாஜகவுக்கு அடிமையாகிறதுக்கு வசதியாக நம்ம அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு, மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு, இல்லைன்னா வேறு கட்சி யாராவது சின்ன அமைப்புகள்லாம் இருக்கும் அவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு நம்ம மறுபடியும் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருவோம். இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் போகிறதான் கையெழுத்து, நாம் சொல்கிறது தான் சட்டம், நம்ம சொல்கிறது தான் திட்டம், நாம் அடிக்கிறது தான் கொள்ளை, நாம் எழுதி கொடுக்குறது தான் பாஜகவுக்கு அடிமை பத்திரம். அதுக்கப்புறம் போய் மோடி கால்லையும் அமித்ஷா கால்லையும் விழுந்து கிடக்கலாம். ஆதவர்ஜுனா சொல்கிற கை காட்டுறபடி எல்லா ஃப்யூச்சர் கேமிங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா சூதாட்டங்களையும் திறந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றுறது. மிக அச்சுறுத்தலான ஆபத்தான விடயமாக தாவேக்காவோட அரசில் நடக்கிற சம்பவங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. மக்களாகிய நாம் விழிப்போடு இல்லைன்னா, அதுவும் குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு பதிலடி கொடுக்கலன்னா, தாவேக்காவுக்கு கடிவாளம் போடலைன்னா, ஏற்கனவே போட்டிருக்கிற கடிவாளத்தை தொடரலைன்னா நாம் ஒரு ஒரு தரிகட்ட ஒரு அரசுக்கிட்ட ஆட்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட போகிறோம். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இளைஞர்களே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் விஜய் அண்ணாவுக்கு வாக்கு அளிச்சிட்டிங்க, ஆட்சி அமைச்சிட்டாரு, ஆனால் முதல் தடவையாக வந்திருக்காரு, அரசியலுக்கு புதுசு, ஆட்சிக்கு புதுசு, கடிவாளம் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு சோழி. இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எல்லும் அங்கே இருக்கிறது தான், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் அங்கே இருக்கிறது தான் அந்த கடிவாளமாக தமிழ்நாட்டுக்கு நன்மை. அதை மிஞ்ச திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. எச்சரிக்கையாக இருங்க. இடைத்தேர்தலில் பலத்த அடியை தாவேக்கா கொடுங்க. அப்போ தான் அவங்க திருந்தி மக்கள் பக்கம் நல்லது செல்வாங்க. அவங்களோட கவனம் ஃபுல்லாக தேர்தல்லையே இருக்குது. மக்கள் பற்றின அக்கறையை அவங்க வெளிப்படுத்தலை. எந்த அளவுக்கு அவங்க தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாக பார்த்து நமக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ்னஸை கொடுத்துட்டு பின்னாடி பல அயோக்கியத்தனங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம கில்லி சரத்தோட கில்லித்தனமான வேலை. அது மட்டும் இல்லை, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, கூட்டரசு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில்
60 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்திலிருந்து அமைச்சரவையிலிருந்து தூக்கி எறிஞ்ச காங்கிரஸுக்கு உள்ள அமைச்சரவையில் 60 ஆண்டுகள் கழித்து இடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் ரொம்ப எளிதாக கடந்து போயிட முடியாது. பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டோட அடிநாதமே. 2 பார்ப்பன அமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல, அதுவும் வெங்கட்ரமணனுங்கிற அந்த பார்ப்பன அமைச்சரெல்லாம் வந்து அப்பட்டமாக பெரியாரை வந்து ஏற்காதவரா, பெரியாருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவரா, பெரியார் திடலில் கூட பெரிய அம்பேத்கர் சிலைக்கு போனால் கோஷம் போடுறாரு வாய் வார்த்தைக்காகவாவது, ஆனால் பெரியார் திடலுக்கு போனால் ஒதுங்கி நிற்கிற ஒரு நபரை 60 ஆண்டுகளுக்கு கழித்து வந்து பார்ப்பனர்களை அமைச்சரவையில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தான மோசமான ஒரு சூழல் இருக்குது. நாம் ஒரு பக்கம் பாசிட்டிவ் அப்படிங்கிறத மட்டுமே எண்ணத்தில் வச்சுக்காம இதை நம்ம முன்னாடி காட்டி மிகப்பெரிய பேராபத்து பின்னாடி நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மறுக்க முடியாது. கில்லி சரத்தோட அயோக்கியத்தனங்களை மறுபடியும் அவங்க ரூட் மாஃபியா மாதிரியான அப்படியே இயல்பாக அவங்க சரத்து தெரிஞ்சவங்க நாங்கள், சரத்தோட நண்பர்கள் நாங்கள், சரத்தோட ஆசிரியர் நாங்கள், சரத்தோட டாக்டர் நாங்கள் அப்படின்னு அவர் ஏழ்மையிலேருந்து வெளியே வந்தார். வெறும் 500 ரூபா நோட்டை வச்சு தான் பவுட்ரு நசுக்குவார். ஐபிஎலுக்கு ஒரு குடும்பத்தோட ஒரு 10-20 பேரை கூட்டு போகிற அளவுக்கு தான் அவர் ஏழ்மையில் இருக்கார் அப்படின்னு காட்டி வீடியோ போட வச்சு இதையும் நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. இது மிக மிக ஆபத்தானது. குறைஞ்சபட்சம் திமுக ஆட்சியில் ஜாதி வெறியனுக்கு சீட் கொடுத்துருக்கீங்களேன்னு வீடியோ வைரல் ஆச்சுன்னா அந்த வேட்பாளரை மாற்றுற அளவுக்காவது அவங்க மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற இடத்துல இருந்தாங்க. இது அதை விட மோசமாக இருக்குமோ? இந்நேரத்துக்கு கில்லி சரத்து அமைச்சர் சரத்து கில்லி சரத்தாகவே மாறி இருக்கணும், அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அது நடக்காமல் நீங்கள் பேசிக்கங்க, நாங்கள் எங்களுக்கு ரூட் மாஃபியா இருக்குது, எங்களுக்கு சமூக வலைதளங்களில் பலம் இருக்குது அப்படிங்கிற மெத்தனை போக்கில் மேம்போக்குத்தனமாக இருக்காங்களோ மக்களை மதிக்காத தன்மையில் இருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இளைஞர்கள் மக்கள் விழிப்போட இருங்க, இடைத்தேர்தலை வச்சு செய்யுங்க. நன்றி.